ஹாய் வெல்கம் டு Lakshmi மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். இது பாருங்கள், ஒரு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த மாதிரி டைப் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்? சால்வ் dx by dt plus y equal to sin t, x plus dy by dt equal to cos t, given that x is equal to 2 and y equal to 0 at t equal to 0. இதோட சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த கொஸ்டினை எடுத்தாச்சு. இந்த d by dtக்கு பதிலாக நான் கேபிட்டல் D கொடுக்க போகிறேன். அப்போ கேபிட்டல் D of x plus y equal to sin t. இதே மாதிரி பாருங்கள், இங்கேயும் d by dtக்கு பதிலாக நான் கேபிட்டல் D கொடுக்குறேன். ஸோ x plus d, இங்கே பாருங்கள் y இருக்குது. ஸோ dy equal to cos t. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணணும். எப்படி பண்ணணும்னு பாருங்கள். இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டிங்கன்னா, இங்கே நமக்கு y இருக்குது, இங்கே dy இருக்குது. ஸோ இதை டியால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ 1 into d, ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நான் டியால் மல்டிப்ளை பண்ணால் dx வந்து d ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு வரும், ப்ளஸ் d into y ஈக்குவல் டு d sin t. இந்த பக்கம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம், 2 வந்து இன்ட்டு 1னே வச்சுக்கலாம். எழுதியாச்சு செகண்ட் ஈக்குவேஷனை. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் மை சைன். பண்ணி முடிச்சுட்டு இப்போ இதை பாருங்கள், சப்ராக்ட் பண்ணும்போது d ஸ்கொயர் மைனஸ் 1 into x, இது இங்கே இதில் 1xன்னு அர்த்தம். இதில் அதே மாதிரி இது கேன்சல் ஆகிடும். இந்த பக்கம் d sin t மைனஸ் காஸ் t. ஓகேவா? இப்போது இந்த d ஸ்கொயர் மைனஸ் 1 into x ஈக்குவல் டு d sin t. டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் sin t இஸ் காஸ் t மைனஸ் காஸ் t. அதாவது உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு வந்து 0. இப்போது இந்த கொஸ்டினை தான் நம்ம சால்வ் பண்ணணும். இதோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் m ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அதாவது m ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் 1 ஆர் m ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். அப்போது இதோடைய CF இஸ் ஈக்குவல் டு, இங்கே CFன்றது இங்கே வந்து இதோட எக்ஸ் வேல்யூ தான். கரெக்டாக? எக்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு C1 e பவர் t e பவர் 1t ப்ளஸ் C2 e பவர் மைனஸ் 1t. ஸோ இந்த எக்ஸ் வேல்யூவை தூக்கி நம்ம எதில் போடணும்? ஈக்குவேஷன் 1லையோ இல்லை 2லையோ போடலாம். நான் இப்போது ஈக்குவேஷன் 1ல் போட்டிருக்கேன். ஈக்குவேஷன் 1 என்ன? dx ப்ளஸ் y ஈக்குவல் டு sin t. இங்கே ஸோ y ஈக்குவல் டு sin t மைனஸ் dx. இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் இதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா இங்கே பாருங்கள், இதில் நம்ம கிடைக்கிற ஆன்சர் வந்து எக்ஸ். நான் CFன்னு போடலை, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு தான் இதை போட்டிருக்கேன். அதை தூக்கி அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண பிறகு, அதாவது இது என்ன அர்த்தம்? டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் திஸ் எக்ஸ் டேர்ம். அப்போது sin t மைனஸ், இப்போது இது கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் e பவர் t இஸ் e பவர் t தான். அதே மாதிரி ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்னு போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், C2 e பவர் மைனஸ் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் e பவர் மைனஸ் டி. ஸோ அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ எக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, ஒய்யும் கண்டுபிடிச்சாச்சு. பட் என்ன கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த வேல்யூ தட் when x is equal to 2 and y equal to 0 at t equal to 0. அப்போது x is equal to 2 இருந்தால் t equal to 0. ஸோ எக்ஸோட ஈக்குவேஷனில் இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது C1 e பவர் டீன்ற இடத்துல நம்ம என்ன போடணும்? 0ன்னு போடணும். C2 e பவர் மைனஸ் டீன்ற இடத்துல 0ன்னு போடணும். எக்ஸு வந்து 2ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸ் இஸ் 2. வென் எக்ஸ் இஸ் 2 t இஸ் 0. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? e பவர் 0 இஸ் 1. ஸோ C1 ப்ளஸ் C2 ஈக்குவல் டு 2. சரி, அடுத்தது ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? y ஈக்குவல் டு 0 வென் t ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஒய்யோட ஈக்குவேஷன் எடுத்து எழுதியிருக்கேன். ஒய்யோட ஈக்குவேஷன் இங்கே சால்வ் பண்ணோம் இல்லையா? இதை எடுத்து நான் எழுதுகிறேன். ஒய்யோட ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டு அதை வந்து அட் t ஈக்குவல் டு 0ன்னு போட்டோன்னா y ஈக்குவல் டு sin t. இதுதான் ஈக்குவேஷன். அந்த இது நான் எடுத்து எழுதியிருக்கேன். C1 e பவர் t ப்ளஸ் C2 e பவர் மைனஸ் t. ஒய்க்கு பதிலாக 0, டீக்கு பதிலாக 0. அப்போ என்னாகும்? sin 0 0 ஆகிடும். இந்த பக்கமும் 0. C1 e பவர் 0 இஸ் 1. ஸோ மைனஸ் C1 வரும் ப்ளஸ் C2. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா C1 ஈக்குவல் டு C2ன்னு தெரியும். இந்த இதை தூக்கி நம்ம ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் இதில் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி அதில் போட்டோன்னா C1 ப்ளஸ் C2 ஈக்குவல் டு 2 அந்த ஈக்குவேஷன். இதில் C2வும் C1ம் சேம்ன்றதுனால C1, C2க்கு பதிலாக நான் மறுபடியும் C1 போடுறேன் ஈக்குவல் டு 2. அதாவது 2C1 ஈக்குவல் டு 2 ஆர் C1 1 C2 1. ஏன்னா C1ம் C2வும் சேம்னு நமக்கு தெரியும். இப்போ சொல்யூஷன் எடுத்து ஃபைனலாக எழுதிடுவோம். ஸோ மை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இங்கே C1 1 C2 1 போட்டால் என்னோடய எக்ஸ் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்கள், எக்ஸு C1ம் C2வும் 1 போட்டால் e பவர் t ப்ளஸ் e பவர் மைனஸ் t. அதை எப்படி எழுதலாம்?2 cos htன்னு போடலாம். ஏன்னா cos htயோட ஃபார்முலா வந்து ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன். இது e பவர் t ப்ளஸ் e பவர் மைனஸ் t பை 2. அந்த 2 இங்கே வந்துருச்சுன்னா இந்த வேல்யூக்கு பதிலாக நான் 2 cos htன்னு போடலாம். இதே மாதிரி சைன்
sin t மைனஸ் இது இருக்குது பாருங்கள் இங்கே இருக்குது. இதில் நம்ம சிக்கு பதிலாக C1 C2க்கு பதிலாக 1 கொடுத்தோன்னா sin t மைனஸ் e பவர் t ப்ளஸ் e பவர் மைனஸ் t. ஸோ sin t மைனஸ் e பவர் t மைனஸ் e பவர் மைனஸ் t. மைனஸை நான் காமனாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த டேர்முக்கு பதிலாக நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், sin ht வந்து e பவர் t மைனஸ் e பவர் மைனஸ் t பை 2ன்னு வரும். ஸோ இதுக்கு பதிலாக 2 sin htன்னு இது பண்ண போகிறேன். நமக்கு எப்படி வந்தது, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே நெகட்டிவ், இங்கே ப்ளஸ் இருந்தது. மைனஸாக காமனாக எடுக்கும் போது e பவர் t மைனஸ் e பவர் மைனஸ் tன்னு வந்தது. அதை தான் நான் 2 sin htன்னு எழுதிட்டேன். தேங்க்யூ.